ஹாய் மக்களே, எல்லாருக்குமே வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி பேர் என்னென்னா ஓஹியோன்ற பிளேஸில் ஒரு வசதியான ஃபேமிலி வாழ்ந்து வந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு அந்த ஊரில் சொந்தமாக நிறைய லேண்டும் இருக்குது. அந்த லேண்ட் ஓனர் என்ன பண்ணுவார்னா, எப்பப்பெல்லாம் அவருக்கு குழந்தை பிறக்குதோ அப்போ புதுசாக ஒரு பாண்ட் ஒன்று கட்டுவாங்க. அதே மாதிரி அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறாங்களோ அந்த பேரை தான் அந்த நியூ பார்னுக்கு வைப்பாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே 6 குழந்தைங்க இருக்காங்க. அதே மாதிரி 6 பானும் வச்சுருக்காங்க. இப்போது 7ஆவதா ஒரு பாண்ட் கட்டிகிட்ருக்காங்க. அதாவது 7ஆவது ஒரு குழந்தை பிறக்க போகுது. 7ஆவதா அந்த குழந்தை பிறக்கிற டைமில் அவங்க அம்மாவும் இறந்துடுறாங்க. அதே மாதிரி வயிற்றில் இருந்த அந்த குழந்தையும் இறந்துடுது. அவங்க ஒய்ஃபும் அவங்க குழந்தையும் இறந்ததில் அவங்க ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வச்சுருந்த லேண்டில் எந்த ஒரு விவசாயமும் பண்ணாதனால நிறைய லாஸும் அவங்க அடைஞ்சிடுறாங்க. அந்த ஃபார்மர் ரொம்ப டிப்ரெஷனில் அவர் வாழக்கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவரோட குழந்தைங்களையும் கொல்லலான்னு முடிவு பண்ணுறாரு. அவர் வச்சுருக்க ஒவ்வொரு பாண்ட்லேயும் ஒவ்வொரு குழந்தைங்கள கொன்று அவங்கவுங்க நேமில் இருக்க பாண்டில் அந்தந்த குழந்தைய புதைக்கிறாரு. 6 குழந்தைங்களையும் புதைச்சதுக்கப்புறமா 7ஆவதாக இருக்க அந்த பாண்டில் இவர் தூக்கு போட்டு தொங்கிடுறாரு. எல்லா பாண்டுமே ஒன்று ஒன்றா அழிஞ்சு அந்த லேண்டாக போயிடுது. ஸோ அந்த ஊர் மக்கள்லாம் அந்த லேண்டை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த 7ஆவது பானை மட்டும் யாருமே வாங்கலை. ஏன்னா அது கொஞ்சம் கூட டேமேஜ் ஆகாமல் நல்லா இருந்துச்சு. அது டேமேஜ் ஆனதுக்கப்புறம் விற்றுக்கலாம் அப்படின்னு அந்த ஊர் மக்கள் அந்த பானை விட்டுடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நைட் டைம் அந்த பானுக்கு போனீங்கன்னா நீங்கள் ஒரு பேய் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பேய் வேறு யாருமே இல்லை, அங்கே இறந்த அந்த ஃபார்மரோட பேய் தான் அங்கே இருக்குது அப்படின்னு அந்த ஊர் மக்கள் எல்லாருமே நம்புகிறாங்க. அதுக்கப்புறமா இன் 1997 அப்போது ஓஹியோவில் இருக்க ஒரு லோக்கல் டீச்சர் அந்த பானை போய் சுற்றி பார்த்துட்டு வரலான்னு போகிறாங்க. அந்த டீச்சர் அங்கே போகிறப்போ அந்த பானை தவிர சுற்றி இருக்க பிளேஸில் இருக்க லேண்டெல்லாம் ஃபார்மர்ஸ் விவசாயம் பார்க்குறாங்க. ஆனால் அந்த பானை எதுவுமே பண்ணலை. அந்த டீச்சர் அந்த பாண்ட் கிட்டேயே நைட்டு வரைக்கும் ஸ்டே பண்ணுறாங்க. அந்த டீச்சரும் அவங்க பையனையும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அந்த பாண்டில் ஏதாவது பேரநார்மல் ஆக்டிவிட்டி நடக்குதா அப்படின்னு பார்க்கலான்ட்டு அவங்க நைட் டைம் போய் விசிட் பண்ணுறாங்க. அவங்க போகிறப்போ ஒரு கேமராவும் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏதாவது ஆக்டிவிட்டி நடந்துச்சுன்னா ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்த நாள் காலையில் அந்த டீச்சரோட ஒய்ஃப் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவங்களோட ஹஸ்பண்டையும் அவங்க பையனையும் காணோம் அப்படின்னு அந்த டீச்சரோட ஒய்ஃப் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. போலீஸ் அந்த டீச்சரோட காரை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் அந்த காரில் போய் பார்க்குறப்போ அவங்க பையனும் அந்த டீச்சரும் அங்கே இல்லை. அப்படியே அந்த கார் பக்கத்தில் இருக்க ஏரியா ஃபுல்லாக சர்ச் பண்ணிகிட்டே போகிறப்போ அந்த 7ஆவது பாண்ட் அங்கே தான் இருக்குது. உடனே போலீஸ் அந்த பாண்ட்குள்ளே போய் சர்ச் பண்ணி பார்க்குறப்போ அந்த டீச்சரும் அந்த பையனும் சூசைட் பண்ணிட்டு தொங்குறாங்க. அவ்வளோதான், இன்றைக்கான ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அதே மாதிரி என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.